இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். கோடை வெயிலோடு சேர்ந்து இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் பற்றியான இந்த பரபரப்பும் அதிக உஷ்ணத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு தொகுதியை பற்றியும் சிறு அறிமுகம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பொள்ளாச்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1977 முதல் ரிசர்வ் தொகுதியாக இருந்த இந்த பொள்ளாச்சி மறுசீரமைப்புக்கு பிறகு 2009 இருந்து தனி தொகுதியாக மாறியிருக்கு. இந்த ஊரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தென்னை சார்ந்த தொழில், அதாவது தேங்காய் இது மாதிரியான தொழில் தான் அங்கே அதிகமாக காணப்படுது. தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு இந்த தொகுதி ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் பகுதியும் இதோடு இணைஞ்சிருக்கிறதுனால கோவையோடைய அரசியல் சூழல் மற்றும் சமூக சூழல் எல்லாத்தோட தாக்கமும் இந்த தொகுதியிலும் காணப்படுது. தொடர்ந்து திராவிட கட்சிகளே அதிகமாக இந்த தொகுதியில் போட்டிட்டு இருந்தாலும் மதிமுகவுக்கும் கொஞ்சம் வாக்கு வங்கி இருக்குன்னு தான் சொல்றாங்க. இந்த தொகுதியில கிருஷ்ணன் எம்பியா 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த தொகுதியில இடம்பெற்றிருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகள் என்னன்னு பார்த்துடலாமா? தொண்டாமுத்தூர், வால்பாறை, கிணத்துக்கடவு, மடத்துக்குளம், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி. சரி, இவ்வளவு விஷயம் பார்த்துட்டோம். இந்த தொகுதியில எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்கன்றத பார்க்கலாமா? பொள்ளாச்சி தொகுதியோட மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை 15,81,795. இதுல ஆண் வாக்காளர்கள் மட்டுமே 7,66,077 பேரும், பெண் வாக்காளர்கள் 8,15,428 பேரும், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 290. 2019 ஆண்டின் பொது தேர்தலோட நிலவரம் என்னன்றதை இப்ப பார்க்கலாம். திமுக சார்பாக போட்டியிட்ட சண்முக சுந்தரம் அவர்கள் 5,54,230 வாக்குகள் பெற்று முதலிடத்திலும், 2ஆம் இடத்துல அதிமுக சார்பா போட்டியிட்ட மகேந்திரன் அவர் பெற்ற வாக்கு 3,78,347. 3ஆம் இடத்தில் மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிட்ட மூகாம்பிகா இவர் பெற்ற வாக்கு 59,693. 2024 இந்த தொகுதியில போட்டியிட போற வேட்பாளர்கள் யாருன்றதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? திமுக சார்பா ஈஸ்வரன் சுவாமி அவர்களும், அதிமுக சார்பில் கார்த்திகேயன், பாஜக சார்பில் வசந்தராஜன், நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் நா சுரேஷ்குமார் அவர்களும் போட்டியிடுறாங்க. இதுதான் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியோட அறிமுகம். இத மாதிரி எல்லா தொகுதிகளை பற்றியும் நாங்கள் உங்களுக்கான சின்ன அறிமுகம் கொடுக்கறதுக்கு இருக்கோம். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை. இந்த தேர்தல் பற்றியான உங்களுடைய கருத்துக்களும் இல்ல நீங்க எந்த கட்சி சார்பாக என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை.